எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் ரிஷபராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஏப்ரல் மாதம் 7, 2025 முதல் 13 ஏப்ரல் 2025 வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 24 முதல் 30 முடிய இந்த வருடமானது, அதாவது தமிழ் வருடமானது, குரோதி வருடமானது இதோடு இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த 7 நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி பலன் அற்புதத்தை, அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். வார ராசி பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார். சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 7 மற்றும் 8 கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் 9 மற்றும் 10 சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபர்கள் இருக்கும் போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை, அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை, பேராசையை, எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் செய்து கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு. ஆகையினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம், எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போன்று நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர்வை தரும். ஆகையினாலே இந்த 9, 10 ஆகிய தேதிகள்ல சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றிக் கொள்ளுங்கள். அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும், அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது வெற்றியை தந்துவிடும். சந்திரன் ஏப்ரல் 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளிலே, அதாவது பங்குனி மாதம், கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார். ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சனையை தரும். ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது, அன்பு, பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள். ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திரன் இந்த நிலைகளிலே 3, 4, 5 என்ற அந்த பயணம். ஆகையினாலே துவக்கத்திலே அற்புதமான இந்த சந்திரமங்கல யோகம் என்பது நிலம் வாங்க, வீடு வாங்க, இவற்றில ஒரு அற்புதத்தை தரும், ஒரு முயற்சிக்கு ஒரு வெற்றியை தரும். ஆனால் வாரத்தினுடைய மையப்பகுதி புதன், வியாழன் கிழமைகளில் தேவையில்லாமல் ஏதேனும் ஒரு செயலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே கவனம். அதோடு மட்டுமல்லாமல் கஜகேசரி யோகத்திலே அமையும் போது, அதாவது சிக்கல் ஏற்படும் போல் இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. ஆகையினாலே இப்படி எதை எடுத்தாலும் ஒரு சிக்கல் இருப்பது போன்று இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான ஆற்றலை தந்துவிடக்கூடிய கிரக நிலைகளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த வாரத்தில் 8, 9, 10 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக அமையும். செவ்வாய்க்கான முருகன் வழிபாடும், குரு பகவானுக்கான வழிபாடு. காரணம், குரு உங்களுடைய ராசியில இருக்கிறார், தெய்வ அனுகிரகம் இருக்கிறது. இருந்தாலும் கூட ராசியில இருக்கக்கூடிய குருவின் காரணமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அதே. ஆகினாலே நல்ல விஷயங்கள் மட்டும் பெரிதாகி கெட்ட விஷயங்கள் அப்படியே அமிழ்ந்து போவதற்கு குரு வழிபாடு ஏற்றத்தை தரும். மாணவர்கள் நிச்சயமாக இந்த வாரத்துல, அது கல்லூரி படிப்போ அல்லது பள்ளி படிப்போ, வீண் வதந்தி செய்யவும் கூடாது. வீண் வதந்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை என்றால் அதை தவிர்த்து அந்த இடத்திலிருந்து வெளிவருவதும் சிறப்பாக இருக்கும். புறம் பேசுவது முற்றிலும் தவிருங்கள். ஆசிரியரை படிப்பது, பெற்றோரை படிப்பது, சக மாணவர்களை படிப்பது நல்ல விஷயத்தையோ நல்ல அருளையோ தராது. லாபம் தர தொழில்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை வீட்டில் வயதிலே உங்களை விட குறைந்தவர்கள் உடல்நலத்தின் மீது கவனம். பூர்வ சொத்துக்கள் இருந்தால் அந்த பூர்வ சொத்துக்கள் பெறுவதிலே சில அனுகூலமற்ற நிலைகள் இருக்கிறது. சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்பை காட்டுகிறது. கவனம். மன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
மனக்குழப்பம் எப்படி என்றால், சாதாரணமாக லாபச்சனி நிலையிலே 2, 3 விஷயம் வருவது போன்று இருக்கும்போது, எதை பிடிப்பது, எதை விடுவது என்ற அந்த சிக்கல், மன சிக்கல் என்பது இருக்கும். அதனால் சற்று அலசி ஆராய்ந்து பொறுமையாக யோசிக்கும்போது, நல்ல விஷயங்கள் பிடிபடும். நீங்கள் பேச வேண்டிய இடத்திலே பேசுவதும், அவசியமில்லாத விஷயங்களிலே தலையிடாமல் இருப்பதும், நீங்கள் வலுக்கட்டாயமாக ஏதாவது சொல்லப் போகும்போது, அந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக கூட மாறலாம். இதனால் சிக்கல் ஏற்படலாம். ஆகையினாலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வீண் செலவுகளை இந்த குரு பகவான் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. வேலை செய்கிறீர்கள். அதோடு கூட ஏதோ கூடுதல் பணமும் உங்களுக்கு வருகிறது என்றால், பணத்தை அதிகமாக செலவு செய்துவிட்டு, அதாவது கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்துவிட்டு, இதற்கு முந்தைய நாட்களில் நீங்கள் வீண் செலவு செய்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஒன்று பணப்பற்றாக்குறை அல்லது பணத்தை ஏன் இப்படி செலவழித்தாய்? பற்றாக்குறையாக இருக்கிறது என்று பழிபாவத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே உங்கள் பணமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும், அதாவது இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் என்றால் கணவர் ஏதாவது செலவுக்கு காசு தந்திருக்கிறார், நீங்கள் இல்லத்தரசியாகவே இருக்கிறீர்கள், வேலைக்கு செல்லவில்லை என்றால் அதை கவனத்தோடு கையாள்வது, தேவையில்லாத செலவுகளிலே ஈடுபடுத்துவது என்பதை தவிர்ப்பது நல்லது. ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் தேவையே இல்லாமல் யாரோ ஒருவரை பிரசன்னப்பட வைக்க வேண்டும், அதாவது சந்தோஷப்படுத்த, குதூகலப்படுத்த ஏதோ ஒன்றை தேவையில்லாத பொருளை வாங்கி கொடுத்து விட்டு பின்னர் வருத்தப்படக்கூடாது. வியாபாரத்திலே இதுவரை ஏதேனும் பணம் முடங்கி இருக்கிறது, சிக்கி இருக்கிறது என்றால் அது திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும். பொதுவிலே உங்களுடைய மனநிலையை அமைதியாக வைத்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்யும் போது சமுதாயத்திலே உங்களுடைய மரியாதை உயரும். திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல திருமணத்துக்கான வாய்ப்பு அமையக்கூடியதாக இருக்கும். தொலைதூர பயணங்களின் மூலமாக ஆதாயம் இருக்கும். இந்த வாரம் முன்னேற்றம், எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கிறது. வார துவக்கத்துல ஏதேனும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தீர்கள் என்றால் இந்த வாரத்திலேயே முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை சற்று ஒத்தி வைத்துவிட்டு இந்த வார முதலிலே துவங்கக்கூடிய விஷயங்களை சற்று அலசி ஆராய்ந்து வரக்கூடிய வாரங்களிலே தொடர்ந்து இணைந்திருக்கும் போது எந்த நாட்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நான் பதிவிலே தருவேன். அந்த சமயங்களிலே முதலீடு செய்வது, அதுவும் ஆலோசனை பெற்றுத்தான் செய்ய வேண்டும். வீடு நிலம் தொடர்பாக சட்ட தகராறுகள் ஏற்கனவே சொன்னேன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அவற்றிலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு. இந்த வாரம் மாணவர்களாக இருக்கிறீர்கள், அதுவும் ஏதோ சோசியல் மீடியாவிலே பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள் என்றால் அதிலே ஓரளவுக்கு சாத்தியம் இருக்கும். சோசியல் மீடியாவிலே சமூக ஊடகங்களில் பதிவிடும் போது நல்ல கருத்துக்களை பதிவேற்று நல்ல மதிப்பை பெறுவதற்கு இந்த வாரம் என்பது அதிக அற்புத வாய்ப்புகளை ரிஷபராசி என்பவர்களுக்கு தருகிறது. எனது அன்பு நேயர்களே, குரோதி வருடம் பங்குனி 24 திங்கட்கிழமை ஏப்ரல் 7 2025 8 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது. பூசம் நட்சத்திரம் 6:24 AM வரை, பிறகு ஆயுள்யம். நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். காலை 6:25 வரை தன்ய நாள். சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு, ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துளை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது. புதிய விஷயங்களை, ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றியை தரும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 25 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 8 2025 9:13 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. ஆயில்யம் காலை 7:55 AM வரை, பிறகு மகம். நாள் முழுவதும் சித்த யோகம். செவ்வாய்க்கிழமை ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர். அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு, ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு, அல்லது மாலை வேலைகளிலே ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை, தீபங்கள் ஏற்றி 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை, ஆசைப்பட்ட விஷயங்களை, அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை, அருளை தருவார் என்பது ஐதீகம். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 26 புதன்கிழமை ஏப்ரல் 9 2025 10:55 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி.
மகம் காலை, அதாவது மகம் நட்சத்திரம் காலை 9:57 AM வரை, பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். தமன ரோகணம் என்று இருக்கும், அதாவது தமன மலர் கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது. அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது, பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும் போது சுமங்கலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அதனால் இதற்கு தமன துவாதசி என்ற பெயரும் உண்டு. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 27 வியாழக்கிழமை ஏப்ரல் 10 2025 1 மணி AM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. பூரம் நட்சத்திரம் 12:24 PM வரை, பிறகு உத்திரம். பகல் 12:24 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேளையிலே, மாலை வேளையிலே இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் 4:30 முதல் 6க்குள் சிவனை அம்பாளை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி, மன்மத திரையோதசி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு. மதனகாம திரையோதசி என்ற பெயரும் உண்டு. அம்பாள் வழிபாடு, சிவன் கோயில்களிலே அம்பாளுக்கு கமல மலர்கள், மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது. அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது. அதாவது ரதி மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது, அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து, கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை, மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11 2025 அடுத்த நாள் காலை 3:21 AM வரை சதுர்த்தசி, பின்னர் பௌர்ணமி. உத்திரம் நட்சத்திரம் 3:10 PM வரை, பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11 2025 அமைகிறது. எல்லா சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. பெருமாள் தாயார், சிவபார்வதி, முருகன், வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்கள் இருந்து அங்கு நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள், திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் இருக்கும், திருமண வரம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலே புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது. திருமணம், ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது, வெள்ளிக்கிழமை. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 29 சனிக்கிழமை ஏப்ரல் 12 2025 மறுநாள் அதிகாலை 5:52 AM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. ஹஸ்தம் நட்சத்திரம் 6-7 மணி வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது, மரண யோகம். சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள். சத்திய நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும், செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும். இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள். அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும். இறை காரியங்களை மட்டும், தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 30 ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 13 2025 திதி பிரதமையாக இருக்கிறது. சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை, இந்த நாள் முழுவதும் பிரதமை, அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும். நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 9:10 PM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் பிரதமை, சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். சித்த யோகம் 9:10 PM வரை. இந்த நாள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள். இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. ஈஸ்டர் டே, பாம் சண்டே, குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த நாளிலே சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது அதிகாலை 4:52 AM முதல் 6:52 AM வரை அமைகிறது. கிட்டத்தட்ட அதிகாலை 5 முதல் 7 மணி வரை அமைகிறது.
இந்த நாளில மேஷ ரவி, அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது 3:21 அவர் மேஷ ரவிக்கு 3:21 AM மேஷ ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி. அதனால் புதிய வருட தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது. விஸ்வாவசு வருடமாக மாறக்கூடிய நாள். சூரியன் குரோதி வருடத்தை முடித்துக் கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார். இந்த நாள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது. திருதின ஸ்பிரிட், அதாவது ஒரே திதி 3 நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள். இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் சந்திராஷ்டமத்திலே இருக்கும். ஆகையினால இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கி இருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது, அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும். அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.